வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன். 3ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்து ரீதியாக என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கணும். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். சிம்மராசி. சிம்மராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி சூரியன் 3ல் நீச்சமாக இருக்கார். அதனால் வீண் சந்தேகங்களாக ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 11ஆம் அதிபதியான புதன் 4ல் இருக்கும். புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான யோகங்கள் நிறைய பேர் இருக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா புதன் சனியுடைய சாரத்தில் போகும்போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 3ஆம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறது. ஸோ 3ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது புதிய ஒப்பந்தங்கள் இருக்கும். பட் இருந்தாலும் இளைய சகோதர சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். செக்ஸ் ஏதாச்சும் கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா தொழில் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 4ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 4 9ஆம் அதிபதியான செவ்வாய் பார்த்திங்கன்னா ஆட்சி பலத்தோடும் புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் செவ்வாய் சனியுடைய சாரத்தில் இருக்கணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். முன்கோபங்கள் அதிகமாக இருக்கணும். அம்மாவுக்கு உங்களுக்கும் நிறைய தர்க்கங்கள் வரும். வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு 5 8ஆம் அதிபதியான குரு 12ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் விரயங்கள் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 6 மற்றும் 7ஆம் அதிபதியான சனி 8ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா குழந்தைகள் விஷயங்கள் ஒரு மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வரும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. பிடிவாதம் கணவன் மனைவினால இந்த வாக்குவாதங்களெல்லாம் தவிர்த்துக்கங்க. ஓகே. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் நீச்சமாக இருக்கும்போது ஒரு தேவையில்லாத விஷயத்தில் ஒரு பேராசையால் ஈடுபட்டு அதனால் விரயங்கள் வர மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதி போது தந்தை சார்ந்த உறவுகள் வெளிநாட்டிலும் ஒரு மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வரும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 3ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் புதிய ஒப்பந்தங்கள் வரும். ஸோ இருந்தாலும் 1க்கு 4 வாட்டி யோசித்து கையெழுத்து போடுங்க. பெரிய பெரிய ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி என்னங்க, இதுவரை பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பலன்கள். ஸோ தசாபக்தி பலன்கள் சிம்ம லக்னமாக இருந்து சூரியன் தசாபக்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க சூரியன் 3ல் நீச்சமாக இருக்கும்போது தேவையில்லாத சந்தேகங்கள் ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடும்போது 1க்கு 4 வாட்டி பார்க்குறது, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். சிம்ம லக்னமாக இருந்து சந்திரன் தசாபக்தி அந்தரங்கள் சந்திரன் 8ல் இருக்காருங்க. ஸோ அதனால் திங்கள் செவ்வாயில் மட்டும் கொஞ்சம் ஒரு சின்ன மன உளைச்சல் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி செவ்வாய் 4 9ஆம் தேதி 4ல் ஆட்சியோடு இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அப்பாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனம் வேணும். அப்பா கொஞ்சம் ராங் மூவ் வைப்பார். அதுமாதிரி வெளிநாட்டில் இருக்கவங்க ஒரு சின்ன சின்ன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ சிம்ம லக்னமாக இருந்து ராகு தசாபதி இருந்தாலும் ராகு 7லிருந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். மனைவி சார்ந்த உறவுகள் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் செலவினங்கள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குங்க. சிம்ம லக்னமாக இருந்து குரு தசாபதி இருந்தாலும் குரு 5 8ஆம் அதிபதி 12ல் இருக்கும். குழந்தைகளுக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும். அதனால் சின்ன மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வர்றதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிம்ம லக்னமாக இருந்து சனி தசாபதி சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை. அதே மட்டும் கணவன் மனைவிகளும் இந்த தர்க்கங்கள் வாக்குவாதங்கள்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிம்ம லக்னமாக புதன் தசாபதி புதன் 2 11ஆம் அதிபதியான புதன் 4ல் இருக்கும்போது நிலபுலன்கள் புதுசாக வாங்கணும், வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்கணுங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அது சனி புதன் காம்பினேஷன் இருக்கும்போது நம்மளை ஒருத்தரை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிம்ம லக்னமாக இருந்து கேது தசாபதி கேது பார்த்திங்கன்னா ராசியிலே இருக்கும்பொழுது என்ன மாதிரி விஷயங்களும் கேது சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்தாகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது மற்றபடி பார்த்திங்கன்னா லீகல் இஷ்யூஸ் ஏதாச்சும் சொத்து பத்துக்கள் ஏதாச்சும் விற்காமல் இருக்கிற சொத்துக்கு கொஞ்சம் லீகல் இஷ்யூஸ் தான் அதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறமா சிம்ம லக்னமாக சுக்கிரன் தசாபதி சுக்கிரன் பார்த்திங்கன்னா 3 மற்றும் 10ஆம் அதிபதி அது 3லே ஆட்சி பலத்தோட சுக்கிரன் இருக்கிறது புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறதுக்கான வாய்ப்பு. பட் இருந்தால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இளைய சகோதர சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். தொழில் ரீதியான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க.
மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போது டிப் ஆஃப் த வீக். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இந்த வாட்டி நம்ம பார்க்குறது வந்து லட்சங்களை குவிக்கும் சாமியார்கள். ஸோ சாமியார்னாலே யாருங்க, அவங்க வந்து முற்றும் துறந்தவர்கள், மக்களுக்காக சேவை செய்கிறவங்க. ஸோ இப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வந்து ஒரு கார்ப்பரேட் லெவலில் வந்து நான் வந்து டீச்சர்ஸை பற்றி நான் எதுவுமே சொல்லலை. பட் சில சாமியார்கள், ஒரு சில சாமியார்கள் வெளியில் வந்து நான் ரொம்ப நல்லவன், ரொம்ப இதுங்க அப்படி இப்படின்லாம் பேசுகிறவர்கள். பட் அவங்களுடைய சிஸ்டமே எப்படி இருக்குன்னா, வேறு லெவலில் வந்து அவங்க பணம் பண்ணுறதா தான் வந்து அவங்க குறிக்கோளாக பண்ணணும். ஏன்னா வந்து ஒரு கிளாஸஸ் போடுறாங்க. அந்த கிளாஸஸில் வந்து பார்த்திங்கன்னா பல லட்சங்களை வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் நம்ம சம்பாதிக்கணுங்கிறது தான் வந்து அவங்களுடைய மோட்டிவாக இருக்குது. அதில் வந்து நான் நிறைய கிளாஸஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அனுபவத்தை தான் சொல்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் நான் அட்டன் பண்ணேன். அது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குரூப் தான். பட் அங்கே என்னென்னா அவங்க சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களுக்கு மேலே சொல்லி கொடுத்தாங்க. பட் அது எதுவுமே வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு இதில் இல்லவே இல்லை. ஏன்னா வந்து அவங்கள வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு என்டர்டெய்னர் மாதிரி தான் கொண்டு போனாங்க. கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டு கொஞ்சம், ஏன்னா அவங்க வந்து ஒரே கிளாஸஸாக போனால் போர் அடித்து தூங்கிடுவாங்களோன்ட்டு அவங்க பண்ணாங்களான்னு தெரியல. பட் அதை வந்து அவங்க ஸ்ட்ரீம்லைன் பண்ணியிருக்கலாம். ஏன்னா வந்து நிறைய நேரங்கள் விரயமாக்கப்பட்டுச்சு. அதுக்கு வந்து அவங்களுக்கு கிடைச்சது வந்து பல கோடிகள். என்னை பொறுத்தவரை வந்து எப்படி ஒரு 2-3 கோடி கிடைச்சிருக்குன்னு வச்சுப்பேன். பட் அது வந்து காசு கம்மி தான். பட் இருந்தாலும் அந்த சொல்லிக் கொடுத்த அந்த வித்தைங்கிறது ரொம்ப 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 கம்மி தான். ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, என்னடா அதுன்னு. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு குருநாதர் இருந்தார். அவர் வந்து கொஞ்சம் வேற ஒரு இதில் வந்து ரொம்ப வல்லுனர் அவர். ஸோ அவர் வந்து நான் சொன்னேன்னா நீங்கள் புரிஞ்சுப்பீங்க, நான் அவரை நான் பர்டிகுலராக சொல்லலை. அவரோட கிளாஸ் வந்து ஒரு ஊரில் போட்டாருங்க. அவர் காலைல 7 மணிக்கே போட்டார். காலைல 7 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரை, அடுத்த நாளும் 12 மணி வரை வந்து ஒரு கிளாஸ் போட்டார். நானும் வந்து ரொம்ப பெருசாக அவங்க வந்து இந்த கண்டென்ட் பெருசாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அட்டன் பண்ணோம். பட் அங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏமாற்றம் தான் அது. ஏன்னா வந்து அங்கே நடந்ததே வேறு மாதிரி இருந்தது. அங்கே போனீங்கன்னா எல்லாமே நீயா நானா மாதிரி உட்காந்து சும்மா வந்து நீயா நானா சொல்வதெல்லாம் உண்மை எல்லாம் நடந்துட்டு இருந்தது, கேள்வி பதில், இந்த மாதிரி எல்லாமே அரட்டை கச்சேரியாக தான் இருந்தது. இதில் காமெடி என்னென்னா, அந்த கேமராமேன்கிட்ட கேட்கும்போது அந்த கேமராமேன் என்ன சொன்னான்னா, எப்போ இது ஓடுதாப்பானா, இல்லை சும்மா செட் பண்ணி ஓட வச்சுருக்காங்க, அடுத்த நாள் நைட்டு ஒரு 15-20 நிமிஷம் தான் வந்து ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, அதோட சும்மா தான் ஓடுதுன்னு சொல்லணும். இப்போ எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்கள். மற்றவர்களுடைய நேரங்களை விரயம் பண்ணி காசு பண்ணும். அவர்லாம் வந்து ஒரு நாளில் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் வித்தவுட் இன்கம் டேக்ஸ் இஸ் ஏர்ன்டு மோர் தென் 25 lakhs. ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு பெருசாக ஏர்ன் பண்ணார். அதுக்கு அடுத்தது இன்னொரு சாமியார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைக்கே 10,000 ரூபா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒரு தலைக்கு 10,000, ஒரு 280 பேர் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் போடுறாரு. அப்போது 28 லட்சம் ஒரே நாள். செலவு 5 லட்சம்னா கூட 23 லட்ச ரூபா பாக்கெட்டில் போட. பட் அவர் என்ன சொல்ல, ஒரு நாள் என்ன கற்றுக் கொடுக்க முடியும்? ஒரு யோகத்தையோ ஒரு கிளாஸஸையோ வந்து நீங்கள் ஒரே நாளில் கற்றுக்க முடியும். கற்றுக்க ரொம்ப கஷ்டங்க, எனக்கு தெரியல. ஏன்னா வேதாந்திரி மகரிஷியோடைய கிளாஸஸ் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். ரொம்ப தி பெஸ்ட்டு. அவங்க க்ளீனாக கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஒரு சில 1-2 சாமியார் நல்லாவே இருந்தது. ஓகேங்களா, பட் வேதாந்திரி மகரிஷி ரொம்ப சூப்பராக இருந்தது. அவங்க வந்து பர்டிகுலராக வந்து வாரம் வந்து கிளாஸஸ் எடுத்து கிளியராக வந்து சொல்லி கொடுத்துருந்தாங்க. பட் நம்ம இப்போ இது நான் சொல்ல வர்றது என்னென்னா, நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து இது நம்ம ஒர்த்து தானான்றதை யோசிச்சு பாருங்கள். கார்ப்பரேட் சாமியார்கள் போடுற ரேட்டை வச்சு நீங்கள் அவங்கள அனலைஸ் பண்ணலாம். ஒரே நாளில் 25 லட்சம் 30 லட்சம் சம்பாதிக்கணும் தான் அவங்களுக்கு எண்ணமாக இருக்க வழிய மற்றவங்களுக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் கிடையாதுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து அவங்க சப்போஸ் நீங்கள் ஒரே நாளில் கற்றுக்கிட்டு நீங்கள் கண்டினியூவாக பண்ண முடியுமான்னு பண்ணவே முடியாது. அதனால் யோசிங்க. யார் பர்டிகுலராக வந்து வீக்லி கரெக்டாக நான் வந்து கிளாஸஸ் போட்டு முறையாக சொல்லித்தரேன்னு சொல்கிறாங்களோ அவங்ககிட்ட படிச்சுக்கணும்னு சொல்கிறேன். ஏன்னா இப்போ கார்ப்பரேட்டில் வந்து இது ஒரு பெரிய ஃபேஷனாகி போச்சு. ஒரு 25 லட்சம் 30 லட்சம் ஒரே நாளில் அள்ளணுங்கிறது தான். ஸோ புத்திசாலித்தனமாக மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நமக்கு யார் குருநாதங்கிறத வந்து நம்ம தேடினா தான் கிடைப்பாங்க. பட் கரெக்டான குருவை கிடைக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.